வீட்டில் சாம்பிராணி போடுறவங்க கட்டாயம் வந்து இந்த பதிவு பாருங்கள். வீட்டில் சாம்பிராணி போடுறதுனால தெய்வ அனுக்கிரகம் வந்துட்டு பெருகுங்க. தெய்வம் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து விரும்பி குடியேறும். மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. இதுக்கு ஒவ்வொரு முறை இருக்குங்க. இந்த முறைப்படி இந்த சாம்பிராணி போடுறது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த முறைப்படி நீங்கள் சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு எதிரிகள் தொல்லை இருக்காது. பில்லி சுனி யாராச்சும் உங்களுக்கு வைக்கிறவங்களா இருந்தால் அவங்க விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு அப்படி அவங்க செஞ்சுருந்தாங்கனாலும் அது பழிக்கவே பழிக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலகி போகும். அடுத்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் வந்துட்டு பெருகி வரும். பிள்ளைகளோட உயர் படிப்பு சரி, உயர் கல்வியும் சரி, அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் விரும்பினதை விட அதிகப்படியாக உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி வந்துட்டு சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரும். கடன் பிரச்சனைகள் தீரும். மனசில் நிம்மதியே இல்லாமல் இருக்கீங்களா, அது வந்துட்டு சரியாகும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்களாக நடக்குங்க. பணப்பிரச்சனையில் இருக்கீங்களா, குடும்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா, நோய் நொடியால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இது எல்லாமே மாறுங்க. அதனால் பாருங்கள், முறைப்படி இந்த சாம்பிராணி போடுறத வந்துட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே போதும். இந்த சாம்பிராணி போடுறதுனால வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்க தீய சக்தியெல்லாம் விலகி ஓடிடும். ஒரு சில நேரம் நம்ம வெளியில் போயிட்டு வருவோம், ஆனால் வீட்டில் வந்து நுழைஞ்சோன்னே பார்த்தோன்னு சொன்னால் எரிச்சலாக வரும். ஏன்டா நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். ஒரு சில வீட்டுக்குள்ளே போய் பாருங்களேன், வீட்டுக்குள்ளே போனோன்னே அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும், அவ்வளோ ஒரு சாந்தமாக இருக்கும். அப்படியே வந்து ஒரு கோயிலோட கற்பக்கிரகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் வந்து முறைப்படி பண்ணுறதுனால தான் ஒரு சில வீடு வந்துட்டு அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி நிறைஞ்சதாக இருக்குது. அது வந்து நம்ம வீட்டிலேயே இந்த தெய்வீக சக்தி நிறைஞ்சதாக நம்ம கொண்டு வரலாம் இந்த சாம்பிராணி போடுறதுனால. இந்த சாம்பிராணி இப்போல்லாம் பாருங்கள், நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரிலாம் போடுறாங்க. இதிலெல்லாம் வந்துட்டு எல்லா மூலிகையும் சேருமா அப்படின்னு சொன்னால் சேராது. இருந்தாலும் வந்துட்டு இந்த சாம்பிராணி போடுறதுலையுமே பாருங்களேன், நீங்கள் என்ன செய்யலாம், உங்களால் வேறு சாம்பிராணிலாம் போட முடியல அப்படின்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடுறீங்க இல்லையா, அந்த கங்குலேயே வந்துட்டு இந்த சாம்பிராணி கல் சாம்பிராணி நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அது வந்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி ஒன்றும் வேணாம், ஒரு சின்ன கல்லை வச்சு தட்டினாலே வந்து பவுடர் ஆயிரும். அதை வந்துட்டு அந்த கங்கில் போட்டாலே அதுவுமே நல்லா வந்து புகை வீட்டுக்குள்ளே வந்து வரும். ஆனாலும் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, கொட்டாங்குச்சி வந்து தீயில் வச்சு அதை வந்துட்டு நம்ம இப்போ சாம்பிராணி போட பயன்படுத்தலாங்க. முன்னாடி காலத்துலலாம் கங்கு இருக்கும் இல்லையா, விறகடுப்பு எரிப்பாங்க, அதில் அந்த கங்கு எடுத்து சாம்பிராணி போடுவாங்க. இப்போ அதுக்கு வழியே இல்லாமல் போச்சு, விறகடுப்பே இல்லை இல்லையா. இப்போ வந்து பாதுகாப்பான முறையில் இந்த கொட்டாங்குச்சி வந்துட்டு அதில் வந்து நெருப்பு காட்டி அதை வந்துட்டு நம்ம சாம்பிராணி போட பயன்படுத்தலாம். சாம்பிராணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வீடு கதவு ஜன்னல் எல்லாமே வந்து நல்லா பூட்டி விட்றணுங்க. தினமுமே சாம்பிராணி போடுறது ரொம்பவே நல்லது. இந்த தெய்வ சக்தி வந்து நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்குறதுக்கு இது வந்துட்டு வழிவகை பண்ணுங்க. அதே மாதிரி சாம்பிராணி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாத்ரூம் கதவு, பூஜை அறை கதவு, கட்டிலுக்கு அடியில் உள்ள இடங்கள் எல்லா இடத்துக்கும் சாம்பிராணி போகிற மாதிரி நல்ல சாம்பிராணி போட்டுடணும். நல்ல கதவை மூடி வச்சிடணும். முடிஞ்சால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம், இல்லை கதவை பூட்டிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் கூட இருக்கலாங்க. இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த புகை வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் வந்துட்டு போகும். அது மாதிரி கண் திருஷ்டி கூட இதனால் சரியாகுங்க. இதனால் தீராத பிரச்சனைகள்ன்றதே கிடையவே கிடையாது. அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது இந்த சாம்பிராணி போடுறதுல. இதில் வந்துட்டு குங்கிலியம், அகில், அடுத்து மருதாணி விதைகள், அடுத்து வெண்கடுகு, இது எல்லாமே போடலான்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஐதீகப்படியும் சரி, இது எல்லாமே நம்ம வந்துட்டு போடலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வந்து அந்த சாம்பிராணி சுத்தமான சாம்பிராணி போடுறதுனால நீங்கள் எதுவுமே கிடைக்கலையா, வெறும் நீங்கள் சாம்பிராணி மட்டும் போட்டாலுமே போதும், அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வமே போய் தெரியலை அப்படின்றீங்களா, நீங்கள் வந்து தினமே வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த சாம்பிராணி மட்டும் போட்டுட்டு குலதெய்வத்துக்கு ஒரு மண் செம்பில் தண்ணி எடுத்து வச்சுட்டு பூஜை அறையில் வாங்களேன், தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்களேன். எந்த வழியிலனாலும் உங்களுக்கு குலதெய்வம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட இஷ்ட தெய்வத்தோட அருள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த குலதெய்வம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் கூட யார் மூலியமாவது சரி வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த குலதெய்வம் தவிச்சிட்ருக்கும் உங்களை வந்து காண்றதுக்கு. நீங்கள் இந்த அளவுக்குலாம் நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்து குலதெய்வம் உங்களை தேடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவின் மூலமாக கூட உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும், நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த ஊரில் இருக்கேன், நீங்கள் வந்து பாரு அப்படின்னு. அப்படி இல்லை உங்களோட பங்காளிகள், உங்களுக்கு சொந்தக்காரங்கள் யார் மூலியமாவது உங்களுக்கு வந்துட்டு அதோட இருப்பிடத்தை வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்மளோட தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நம்ம வீடு தேடி வர வைக்கும் இந்த சாம்பிராணி புகை போடுறது. செல்வ செழிப்பு வந்து பெருக ஆரம்பிக்கும். மகாலட்சுமியோட அருள் முழுமையாக கிடைக்கும்.
நம்ம வந்துட்டு இது வரைக்கும் வந்து எவ்வளவோ நம்ம வந்து கஷ்டப்பட்டிருப்போம், வேலை பார்த்துருப்போம். அதுக்கெல்லாம் வந்துட்டு கிடைக்காத பலன் வந்துட்டு இந்த சாம்பிராணி போட ஆரம்பித்த பின்னாடி நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. அது வந்துட்டு தெய்வ ஆற்றலை வந்துட்டு ஈர்த்து கொண்டு வரும். இது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த தீய சக்தி எல்லாம் விரட்டிடுது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலங்கள் வந்துட்டு வர ஆரம்பிக்குங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த சாம்பிராணி போட்ட பின்னாடி விலகி போக ஆரம்பிக்கும். ஒரு பேய் பிசாசு எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பொறாமை குணத்தோட ஒரு கெட்ட எண்ணத்தோட வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க எண்ணத்தையே வந்து மாற்றி விட்டுருங்க. அடுத்து வந்து குழந்தைங்க வந்துட்டு ஒரு வளர்ச்சி அடையாமல் ஒரு நோஞ்சானாவே இருக்காங்களா, இவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏதாவது ஒரு கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் கூட விலகி போகிறதுக்கும் வழி இருக்குது. அது மாதிரி தீராத நோயோடு வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க போராடிக்கிட்டு இருக்காங்களா, நீங்கள் வந்துட்டு இந்த சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்துட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து தெய்வ சக்தி பெருகி தீய சக்திகள் வெளியேறுது இல்லையா? அப்போவே பாருங்களேன், இந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த பீடை, அந்த கஷ்டம், அந்த துயரம் எல்லாமே சேர்ந்து வெளியேறிடுது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் தெய்வ சக்தி மட்டுமே நம்ம வீட்டில் வந்து நிலச்சிருக்குங்க. அது மாதிரி தடைப்பட்ட திருமணம், தடைப்பட்ட திருமணம், அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு வேலைவாய்ப்பு, நம்ம வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்போம், எத்தனையோ எக்ஸாம்லாம் எழுதியிருப்போம், அப்போல்லாம் கிடைக்காத வேலைவாய்ப்பு இப்போ வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சாதாரண சாம்பிராணி போடுற விஷயம் தானே, இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்குமான்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. எதனால் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே விலகி ஓடிடுது இல்லையா? அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு நேரம் சரியில்லை, கிரக பயிற்சிகளால் வந்துட்டு நேரங்கள் வந்துட்டு மோசமாக இருக்குது, நம்மளுக்கே ஒரு ஆபத்து நடக்க இருக்குது, நம்மளுக்கே ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு விதி இருந்தால் கூட அந்த இடத்த விட்டு நம்மளை வந்து விலக்கி வைக்குங்க. நம்மளை வந்து அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக விடாதபடிக்கு தடுத்து வைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தெய்வ சக்தி. எதனால் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தீய சக்தி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா அதை நோக்கி தள்ளும் நம்மளை. அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்துட்டு வீட்டில் நல்ல தெய்வ சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை அந்த கெடுதல் நடக்க போகிற நேரத்துக்கு நம்மளை அந்த இடத்துக்கு போக விடாதபடிக்கு தடுக்குங்க. அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகள் நிறையா இருக்காங்க, எனக்கு வந்துட்டு பில்லி சூனியம் வைக்கிறாங்க, எனக்கு வந்துட்டு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாம்பிராணி போடுறதுக்குள்ள மருதாணி விதைகள் இருக்கு இல்லையா, அந்த மருதாணி விதைகள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. குங்கிலியம்லாம் கிடைக்கும் பாருங்கள். அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால். இந்த மருதாணி விதைகள் வந்துட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லையா, அதை வந்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் போடலாம். அப்படியே வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் போட்டாலே போதும், நிறைய அள்ளி கொட்டணும்லாம் அவசியம் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு 2 பிஞ்ச் போட்டு நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருங்க, கதவுலாம் பூட்டி விட்டு. குழந்தைங்கள் இருந்துச்சுன்னா இதை வந்து கவனமாக கையாளணும் இந்த சாம்பிராணி கரண்டியை. ஏன்னா அவங்க வந்து தொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், திரும்பி சாம்பிராணி போடுறது குழந்தைகள் இல்லாத நேரத்தில், தூங்கிட்டு இருக்க நேரத்தில் அப்படி பாதுகாப்பான நேரத்தில் போட்டுட்டு, மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் ஒருவேளை அந்த புகை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படி சொல்லி நீங்கள் வெளியில் கூட தூக்கிட்டு போயிடலாம். அந்த சாம்பிராணி போட்டு வச்சுட்டு நீங்கள் வெளியில் குழந்தைய கொஞ்சம் நேரம் கூட தூக்கிட்டு போயிட்டு வந்துடலாம். அந்த புகை எல்லாமே வீட்டுக்குள்ளே நல்லா பரவின பின்னாடி அதுக்கு பின்னாடி கூட நீங்கள் குழந்தைய வீட்டுக்குள்ளே தூக்கிக்கிட்டு வரலாம். அது வந்து கவனமாக கையாளணும். இது ஒரு விஷயம் மட்டும்தாங்க நம்ம பார்த்து செய்யணும். மற்றபடி வந்துட்டு சாம்பிராணி போடுறதுல அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள்லாம், தெய்வீக ரகசியங்கள்லாம் மறைஞ்சிருக்கு. நாம் வந்துட்டு சாம்பிராணி போட்டால் மட்டும்தான் நம்ம தெய்வ வழிபாடுகள் வந்துட்டு பூர்த்தி அடையும். நாம் எவ்வளவு தான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் அந்த சாம்பிராணி போட்டு தூபம் காட்டினா மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்துட்டு இந்த வழிபாட்டோட பலன், பூஜை செஞ்சதுக்கூட முழுமையான பலனும் கிடைக்கும். இந்த குங்கிலியம் இருக்கு இல்லையா, அந்த குங்கிலியமும் வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. அதுவும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் சாம்பிராணி போடும்போது போடலாம். இது போடுறதுனால லட்சுமி கடாட்சம் பெருகும். நம்மளுக்கு வந்து பண வரவு எக்கச்சக்கமாக பெருகும். நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு பணம் வந்து போதுன்ற அளவுக்கு செல்வ செழிப்பு பெருகும். ஆக மொத்தத்தில் இந்த சாம்பிராணி போடுறதுனால எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது தெரியுமா? உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களை தேடி வரும். நாம் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம விலகி நின்ற தெய்வங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். முடிஞ்ச வரைக்கும் தினமுமே சாம்பிராணி போடுங்க. உங்களால் தினமுமே போட முடியலை அப்படி சொன்னால் வெள்ளி செவ்வாய்க்காசு கட்டாயமாக போடுங்க. 4 கிழமைகளில் கட்டாயமாக போடுங்க. நீங்கள் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதோட பலன்கள் அபரிமிதமாக இருக்கும் இல்லையா? அதை வந்துட்டு என்னோடய கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களோட மேலான கருத்துக்களை என்னோடய கமெண்ட்டில் தெரியப்படுத்தினா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.